உத்தம தலைவன் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி மூன்றாவது முறையாக 2014 பாரத பிரதமராக முதல் முறையாக நரேந்திர மோடி பொறுப்பெடுத்துக் கொண்டார். அவருடைய நல்லாட்சியிலே நாடு முழுக்க மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. 50 கோடிக்கும் மேற்பட்ட கழிவறைகள், 60 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஜன்தன் வங்கி கணக்கு, ஏறத்தாழ 2 கோடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் நாடு முழுக்க குடிநீர் வசதி, 100% அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதி, இப்படி அனைத்து வகையிலும் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி 2014 முதன்முறையாக அமைந்தவுடன் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்தது. அதனைத் தொடர்ந்து 2019 நரேந்திர மோடி 2வது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பெடுத்துக் கொண்டார். அவர் பொறுப்பெடுத்துக் கொண்ட பிறகு ராமர் கோயில் கட்டப்பட்டது. அரசியல் சாசன பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டு காஷ்மீர் முழுமையாக இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. விவசாயிகள் நல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. இப்படி நாடு போற்றும் நல்லாட்சியாக இருப்பதோடு மட்டுமல்ல, உலகம் போற்றும் உத்தம தலைவனாக கொரோனா காலத்திலே இந்த உலகத்திற்கே, உலக மக்களை காப்பாற்றுவதற்கு நாம் இலவசமாக தடுப்பூசிகளை வழங்கினோம். கொரோனா காலத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை இலவசமாக மக்களுக்கு உணவு தானியங்களை நாம் வழங்கி வருகின்றோம். இப்படி அனைத்து வகையிலும் சாதனை படைத்திருக்கின்ற நம்முடைய நரேந்திர மோடி அரசாங்கம் 2வது முறையாகவும் ஒரு நல்லாட்சியை கொடுத்து புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டி அங்கே நம்முடைய தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய செங்கோலை கொண்டு போய் அங்கே வைத்து நீதிநெறி வழுவாமல் நல்லாட்சியின் அடையாளமான செங்கோல் அங்கே நிலை பெற்றிருக்கிறது. இப்பொழுது மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று 2024 நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி, தேசிய ஜனநாயக கூட்டணி இவைகளெல்லாம் சேர்ந்து அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்கு தேவையானதை விட அதிகமான எண்ணிக்கையிலே நம்ம கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனிப்பெரும் கட்சியாக 240 இடங்கள், இந்த ஒட்டுமொத்த இண்டி கூட்டணியுமே 234 இடம் தான். ஆனா பிஜேபி தனித்து நின்று இண்டி கூட்டணியை விட அதிகமான வாக்குகளை பெற்று, அதிகமான இடங்களை பெற்று இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி மீண்டும் மோடி வேண்டும் மோடி இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற அந்த மைய மண்டபத்தை பிரதமராக பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய வகையிலே இந்த கோணியம்மன் கோவில் கோவை மாநகரின் காவல் தெய்வம். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவங்க ஏதோ இந்த 40 இடத்துல ஜெயிச்சிட்டதுனால நாடு முழுக்க நாங்கள் நரேந்திர மோடியை தோற்கடித்து விட்டோம், நாங்கள் பிஜேபி தமிழகத்திலே காலூன்ற விடாமல் செய்து விட்டோம், ஒரு வெறித்தனமான செயலை செய்தார்கள் திமுகவினர். ஒரு வாயிலா ஜீவன் ஆடு, அந்த ஆட்டை கொண்டு வந்து நடுரோட்டிலே வெட்டி அண்ணாமலையினுடைய படத்தின் மீது ரத்தத்தை தெளித்து, எவ்வளவு கொடூரமான வெறி பிடித்த ஒரு புத்தி இந்த புத்தி. இதை யாருமே கண்டிக்கல. இதை கண்டிக்கக்கூடிய வகையிலே இந்த அரசாங்கம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இது பொது ஒழுங்குக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த கோவையிலே 4.5 லட்சம் வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்திலே 12% வாக்குகளை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. காலூன்ற முடியாது, வேறொன்ற முடியாது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வலிமையாக இன்றைக்கு பிஜேபி காலூன்றி இருக்கிறது. வரக்கூடிய 2026 தேர்தலிலே நிச்சயமாக பிஜேபியினுடைய ஆட்சி அல்லது பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்திலே வரப்போகிறது. அதற்கு நாங்கள் இங்கே பிரார்த்தனை செய்தும் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தும், அதே நேரத்தில் நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக்கி இருக்கிறார்கள். வரக்கூடிய 2026 பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சி தமிழகத்திலும் வர வேண்டும் என்பதற்காக கோவையின் காவல் தெய்வம் கோணியம்மனுக்கு இந்த ஆடு, இந்த நம்முடைய கெடா குட்டியை நாங்க சாமிக்கு நேர்ந்து சாமிக்கு இன்னைக்கு நாங்க அர்ப்பணிக்கிறோம். அதை இப்ப கோயில் வளாகத்திலே சென்று பூஜைகள் செய்து அர்ப்பணித்திருக்கின்றோம். நிச்சயமாக 26 இங்கே நரேந்திர மோடியுடைய நல்லாட்சி செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வள்ளுவன் கோட்டையாக மாறும். இங்கேயும் எங்களுடைய நல்லாட்சி வரும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக ஆட்சியை எதிர்க்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்துக்கு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. 7% திமுகவுக்கு வாக்கு குறைஞ்சி எங்களுக்கு 12% வாக்கு வந்து அதிமுக தனிப்பெரும் கட்சியாக வாக்கு சதவீதத்தோடு இருக்கு. இன்னும் விஜய் வர போறாரு. இப்ப நாம் தமிழர் நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த போதைப் பொருள் ஆட்சியை
இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஆட்சியை அகற்றுவோம். தமிழக மக்களை இந்த ஆட்சியை காப்பாற்றணும். காப்பாற்று கோணியம்மனு சொல்லித்தான் இந்த ஆட்டை வேண்டுகிட்டு நாங்க இங்க இந்த கோயிலுக்கு இதை அர்ப்பணிக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்முடைய கட்சி